எல்லாம் விளையாண்டுட்டாங்கல்ல மேம்? எல்லாருமே விளையாண்டுட்டாங்க சார். சரி சரி மேம். எனக்கு நான் பிங்கியை மட்டும் வர சொல்லணும். பொறுங்க, யாராச்சும் போனால் நான் சொல்கிறேன். லில்லி சார் சொல்லுங்கள் சார். பிங்கி இருந்தால் வர சொல்லு. கூட வேறு பொண்ணு யார் வந்தா 5th அடுத்து விளையாட? சார் பர்பிள் சார். அவளே கூப்பிட்டு வா. பூச்சி எதுக்கு கூப்பிட்றாரு தெரியல. எதுக்கு இங்கிட்டு போகிற? ரூம் அந்த சைடில் இருக்குது. பெண்குள்ளேயே பர்பிள்லேயே கூப்பிட்றாங்க. பிங்கி அடி வாங்கினா அடி வாங்கிட்டோம். பர்பிளுமா? ஐயோ தெரியலடி. நான் போல போயிட்டு சொல்லிடுவான்னு பாவம். நம்மளை பிரியா மிஸ் வர கூப்பிட்டுருந்தாங்க அம்மா. சரி நான் ரூமுக்கு போகிறேன். ஆமாடி ரூமுக்கு போக சொல்லிட்டாங்க. எல்லாருமே பார்க்கில் விளையாண்டுட்டாங்களாம். அந்த மேம் வந்து கூப்பிட்டு போவாங்களாம். லா 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 லா. உன்னை சார் கூப்பிட்டாரு. சார் இது கூப்பிட்டு. ஐயோ சார் கூப்பிட்டு வந்துட்டேன் சார். ஏன் நீங்கள் வந்துட்டு லேட்டாக வந்தீங்க? நீங்கள்லாம் அப்போயே முதல்ல வந்திருக்கலாம்ல. பிங்கிக்கெல்லாம் என்னாச்சு? முதல்ல குட் கேர்ளாக தானே அந்த பிங்கி. சார் நீங்கள் இப்படி போயிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டூர்லாம் நான் உங்களை இன்றைக்கி நைட்டே நான் உங்களை கூப்பிட்டு போயிடுவேன். ஐயோ சார் வேணாம் சார். நல்லா கேட்டுக்கோங்க. இனிமேல் வந்துட்டு அப்புறம் டூர்லாம் வரவே விட மாட்டேன். பிங்கியவும் சரி தான் சொல்கிறேன். சார் பெப்பர் உனக்குலாம் என்னாச்சு? குட் கேர்ளாக தானே இருந்த? ஒரு பிங்கி உங்கள் மம்மிகிட்ட பேசுகிறேன். பிரியா மிஸ் தானே உங்கள் மம்மி? ஒரு பேசுகிறேன். போங்க வெளில ரூமுக்கு போங்க. நான் உங்களை கிளாஸ் ரூமில் பார்த்துக்கிறேன். ஐயோ போச்சு, அம்மாட்ட பேச போகிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி சார், நான் பசங்களெல்லாம் போய் பார்க்குறேன். ரூமில் எல்லோரும் வந்துட்டாங்களான்னு. ஓகே மேம், போய் பாருங்கள். சார் நம்மளை சார் ரூமுக்கு வர சொல்லிட்டார். இந்த ரூமுக்கு தான் இனிமேல் படுக்க சொல்லிட்டாங்க. என்னடி இந்த பிங்கி வந்து இங்கே படுத்திருக்கா? என்னடி தெரியலையேடி. பொறு வரட்டும். என்னடி தெரியலையேடி. பொறு போய் அங்கே போய் உட்காரலாம். இவங்க வந்துட்டாங்களா? ஆச்சு என்னடி நம்மளை பார்த்த உடனே போயிட்டா? தெரியலையேடி. என்னடி ஆச்சுங்க நின்றுட்டு இருக்கீங்க? இப்போ பிங்கி வந்தாடி நாங்கள் வரும்போது. அடுத்து போயிட்டாடி வந்தோடனே. ஐயோ என்னடி சொல்கிற? சரி அடுத்து ஸ்விம்மிங் பூல் போவோமா? சார் சொன்னது நான் கேட்டேன். நான் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஏன்னா ஏசி போட்டுட்டு படுக்கிறேன்டி கொஞ்ச நேரம். சரிடி. டிவி போட்டு விட்றி. ஏன்னா ரொம்ப தாண்டி பண்ணுறா இவ. ஆனால் இவள் மாதிரிலாம் யாருமே இருக்க மாட்டாங்க தெரியுமா? வந்தால் வந்துட்டு போயிட்டா. சரிடி. ஏன் டென்ஷனில் ரெடி பேக்கப் பண்ணிட்டியா? ஆமாடி பேக்கப் பண்ணி வச்சுட்டேன் நம்ம போகும்போதே. அப்படியா? ஓகே. நான் வர வழியில் பார்த்தேன் பிரியா மிஸ் வந்துட்டு. பிரியா மிஸ்ஸும் அதுக்கடுத்து வந்துட்டு சாரும் நின்றுட்டு இருந்தாங்க. போய் கூட பிங்கி நின்றுட்டு இருந்தா தெரியுமா? நாங்கள் போனதுக்கு அடுத்து அங்கே போயிருப்பா போல். ஆமாம் சார் என்னமோ சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்படியா? இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் எப்படி? அவங்க ரூமில் ஏசி இருக்காடி? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ரூமில் ஏசி இல்லடி. அப்படியாடி? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ரூம்லையும் இந்த சாரும் டிரைவரும் படுத்திருக்காங்களா? அந்த ரூமில் இல்லை. நம்ம ரூம்லேயும் மேம் ரூமில் தான் இருக்குது. என்னடி சொல்கிற? ஆனால் நம்ம ரூமில் ஃபேன் இல்லைல்ல. ஆனால் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு 2 ஃபேன் இருக்கான். ஆமாடி ஏசி இல்லைல்ல. ஸோ தூக்கமாக வருதுடி. சார் வந்து சொல்லிட்டு போவார்னு நினைக்கிறேன் எப்பன்ட்டு. பாவண்டி இவ பர்பிளும் வர. அதனால பிங்கி தாண்டி பர்பிள் திரும்ப பேசணும்னு சொல்லிட்டு இருந்தா. ஆமாடி அதனால தான் பர்பிள் போயிருக்கா. பாவம் பர்பிளும் திட்டுவாங்க தெரியுமா? சார் சொல்லுங்கள் சார். எதுக்கு சார் கூப்பிட்ருந்தீங்க? அவள் என்ன தெரியுமா செஞ்சா? அவள் இன்னொரு பொண்ணையும் சேர்த்துட்டு லேட்டாக வந்து பார்க்கில் வந்துட்டு பாவம் அந்த மேம் வந்து கூட்ட போகிற நேரத்தில் வந்துட்டு லேட்டாக வந்து நல்ல போல் மிங்கிள் பண்ணி எவ்வளோ பிரச்சனை ஆச்சு தெரியுமா? என்ன சார் சொல்கிறீங்க? இவ தான் பண்ணாளா? ஆமாம். சரி சார் நான் இவளை பார்த்துக்கிறேன். செய்ய போகிறோம்னு தெரில.
ம் சரி, நான் போய் பசங்கள்கிட்ட சொல்கிறேன். சார் வராரு. பசங்களா ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? லாக் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னும் 1 hour கழிச்சு நம்ம சாயந்தரம் வந்துட்டு இது ஸ்விம்மிங் பூல் போகிறோம். சூப்பர் டி, ரெடி ஆகிக்கோங்க அப்போ டைமுக்கு. சூப்பர் ஸ்விம்மிங் பூல். என்ன நீ வர ரொம்ப ஓவராக போயிட்டுருக்க? இல்லைம்மா, நான் அப்படி பண்ணவே இல்லைம்மா. அவராக சொல்லிட்டாருமா. அவராக சொல்லிட்டு என்ன பைத்தியமா? இப்போ போய் நீ 5th ரூமில் போய் தூங்கணும்னு வச்சுக்கவே, அவளை தான். நானும் சரி நம்ம போகணுன்னு பார்த்தா ரொம்ப தான் ஓவராக போகிறேன். சாரி, வீட்டுக்கு வா வச்சுக்கிறேன். சரி, நம்ம போய் மேகனூரில் போய் படுத்துக்கிறோம். நம்ம தூக்கம் வருது. யாரோ கதவு தட்டுறாங்கடி, போயிட்டு வாடி. இதுக்கு தான் சண்டை போடுவீங்களா? அப்புறம் போயிட்டு வரேன். என்னடி கதவு திறந்து விட்டு வந்துடி, பிங்கி தாண்டி வந்துட்டுருக்கா. ஐயோ, சேர் எடுத்து போடு. மூச்சு எதுக்கு வராங்க? நான் போய் பெட்டில் படுக்க போகிறேன். அவங்களெல்லாம் கீழே படுக்க சொல்லு. அவங்க எதுக்கு கீழே படுக்கணும்? இவ்வளோ நாளாக அவங்க அம்மா கூட தானே போய் படுத்துட்டு இருந்தேன். அங்கே போய் படு. சும்மா வந்துட்டு இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கா. நம்மளாம் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் பிங்கி. ஏன் நினச்சி நீ என்கிட்ட கோவப்படுறேன்? அன்றைக்கி நைட்டோடும் நான் உன்னை வெறுத்துட்டேன். ஸோ ஏன்னா இவங்களாம் எப்படி பண்ணுறாங்களோ, நீங்கள் ரூமில் வந்து படுக்க வைக்கிறாங்களோ. ஹலோ, இப்படி வந்துருக்கோ. தள்ளிக்கோ. அதெல்லாம் நான் தள்ள முடியாதுப்போ. நானே இப்போ தான் வந்து படுத்திருக்கேன். சரிப்பா, நான் போய்க்கிறேன். நீ எதுக்கடி போகிற? நீ எதுக்கடி வந்த? அங்கே படுக்க வேண்டியதானடி. ஆளுக்கு ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க. நம்ம இங்கிட்டே படுத்துக்கணும். இப்போ பக்கத்தில் தான் நான் படுக்கணுமா? பாய்சனாக ஏறுது. நீ எதுக்கடி வந்த? சரி விட்ரி. என்ன இது சத்தமே வரணும், மொத்தமாக சொல்லிட்டு இருக்காங்க. என் பெயர் டான்சிங் சாடி. சூப்பர். ஏதாச்சும் டாய்ஸ் கொண்டு வந்திருக்காடி. சரிடி, கொஞ்ச நேரம் விளையாண்டு நானும் போய் தூக்கம் வருதுடி. குளிக்கணும்டி. நான் இப்போயே போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். அப்புறமேட்டு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நான் கிளம்ப ஆரம்பிக்கிறேன். நீ இப்போயே போய் குளிக்க போகிறேன்னு போயிட்டா? சரி விட்ரி. சரிடி, எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. சரி, நம்ம டூர் அடுத்த அவுட்டிங் வந்துட்டு ஸ்விம்மிங் பூல் போகிறோம். ஆமாடி. கொண்டு வரக்கு ஏதாச்சும் டாய்ஸ் வச்சுருக்கியாடி? இல்லையேடி. சரிடி விட்ரி. சரி, இப்படியே நம்ம ட்ரெஸ்ஸோட ஈதாயிடுவோம்னு நினைக்கிறேன். ஆமாம், செடி குளிரில் சூப்பராக இருக்கும். ஆமாடி, வெளியே தானடி போகிறோம் அது. ஆமாம், பஸ்ஸில் வெளியே தான் போகிறோம். எனக்கு ஒரு மாதிரி பசிக்கிற மாதிரி இருக்குது. ஏதாச்சும் ஆர்டர் பண்ணலாமா? சரி, ஒரு ஃபோன் இருக்குல்ல இங்கே, அதை வச்சுக்கலாம். பசங்களா கூப்பிட்ருந்தீங்களா? ஆமாம் ஆண்டி. சாப்பிட வேணுமா? ஆமாம் ஆண்டி, காலையிலேருந்து சாப்பிடல. சரி, காலையில் சாப்பிட்டேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இதெல்லாம், தோசைலாம். இப்போ பசிக்குது ஆண்டி மதியானத்துக்கு. சரிடா, கொண்டு வர போகிறேங்க. என்ன வேணும்? ஏதாச்சும் கொண்டு வாங்க ஆண்டி, கொஞ்சம் மட்டும் கொண்டு வாங்க. சரிடா. பசங்களா? மேம், ஓகே, சாப்பிட்லையா? இல்லை மேம், ஏதாவது ஆர்டர் பண்ணியிருக்கோம். சரி, எல்லோரும் சாப்பிடணும். நைட்டு நம்ம வெளியே தான் சாப்பிடுவோம். ஓகே மேம். சூப்பர். ஆண்டி வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்கடி. சூப்பராக இருக்குடி. இதுதான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த பார்ட் பார்க்குறோன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து பார்ட் வந்துகிட்டே இருக்குது. பார்ட் 7 பார்த்ததுக்கு தேங்க்யூ.